கோபி வந்து பாக்யாவோட வீட்டுக்கே வந்து ராதிகாவையும் மையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு வழியாக சமாதானம் ஆகி பாக்யா கிட்ட வந்து ராதிகா மன்னிப்பு கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. நைட்டு வந்து மயு வந்து பாக்யா கூட தான் தூங்குறக்கு வராங்க. அப்போ மயு வந்து பாக்யா கிட்ட எனக்கு உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சண்டை போடுறாங்க, ஆனால் எனக்கு சண்டை போடுறதுனாவே சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்கிறாங்க. பாக்யா வந்து கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி மயுவை தூங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இனியா வந்து பெட்ஷீட்டை தலைக்கு போட்டு மூடிட்டு திருட மாதிரி ரூம்குள்ளே வந்து வராங்க. அதை பார்த்து மயு வந்து திருடன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. மயு வந்து அந்த மாதிரி பயப்படுறத பார்த்துட்டு பாக்யா வந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இனியாவை பார்த்துறாங்க. என்னாச்சு நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இனியா வந்து இல்லைம்மா ஏசி இல்லை, என்னோடது வந்து ஃபேன் வேற ஓட மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு நான் இங்கேயே தூங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பேசாம படு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவும் சொல்லிடுறாங்க. இனியா வந்து அங்காப்பில் அப்படியே வந்து பாக்யாவோட பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாக்யாவோட இந்த பக்கம் மையவும் அந்த பக்கம் வந்து இனியாவும் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கோபியோட ரூம்ல காமிக்கிறாங்க. கோபி வந்து ராதிகா வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ராதிகா வராங்க. எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மொட்டை மாடியில் தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. என்னாச்சு ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்கவும், இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கிற எங்கள் அம்மா அவங்க தனியாக அமுச்சு வச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரியாயிரு ராதிகா, கவலைப்படாத, கொஞ்ச நாள் ஆக்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. சரிங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் மயுவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு வேண்டாம், மயு வந்து பாக்யா கூட போகிறேன்னு சொல்லிட்டா, பாக்யா வந்து அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. உடனே ராதிகா வந்து ஏங்க எதுக்கு அவங்களுக்கு சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோபி வந்து இல்லை பாக்யா தான் ஆசைப்பட்டு மயுவை தான் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ராதிகா வந்து எனக்கு சாதாரணமாகவே ஒருத்தங்களை பார்த்தா அவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற தன்மை எனக்கு இருக்குது, ஆனால் பாக்யாவை மட்டும் இது வரைக்கும் என்னால் சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க பசங்களுக்கும் நான் எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் மறந்து என் மேலேயும் என் பொண்ணு மேலேயும் ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்து திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட நான் வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்க வந்த போதும் சரி, வீட்டை காலி பண்ணும் போதும் சரி, அவங்க மட்டும்தான் எனக்கு இங்கே இருக்கிறவங்களே ஆறுதலாக இருந்தாங்க, வந்து என்கிட்ட பேசினாங்க, சமாதானப்படுத்தினாங்க, மற்ற எல்லாருமே என்னை வெறுக்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அப்போ கோபி வந்து பழைய பாக்யாவுக்கும் இப்போ இருக்க பாக்யாவுக்கும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ராதிகா. பழைய பாக்கியாவுக்கு வந்து எதுவுமே தெரியாது, பழைய பாக்கியாவுக்கு வந்து வீட்டு வேலை மட்டும்தான் செய்ய தெரியும், ஆனால் அப்போவே அவள் செய்கிற சமையல் அது இதையே வந்து நான் எதுவுமே ப்ரைஸ் பண்ணதே கிடையாது, சாதாரணமாக எல்லா பொம்பளைக்கு இருக்கிற மாதிரி தான் அவள் இருக்கிறா அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அப்போவும் இப்போவும் வந்து ஒரே மாதிரி தான் அவள் இருந்திருக்கா, ஆனால் அவளோட அருமை தான் எனக்கு தெரியல, ஆனால் அப்போ இருந்ததை விட இப்போ வந்து அவள் ரொம்ப ஸ்மார்ட்டாக மாறிட்டா, உலக விஷயம் எல்லாமே அவளுக்கு நல்லா தெரியுது, யார்கிட்ட எப்படி பேசணும், எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே அவள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா, இந்த வீட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னா என்கிட்ட வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கணும்னு வேற சொல்லிட்டா, அவளோட மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு வந்திருக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பாக்யாவை பார்த்துட்டு தான் இருக்கேன் ராதிகா, அவள் வந்து இப்போ வேற லெவல் பாக்யாவை மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவை வந்து கோபி புகழ்ந்துகிட்டு இருக்காரு. கோபி வந்து அப்படி பாக்யாவை புகழ்ந்து பேச பேச ராதிகாவோட முகம் வந்து அப்படியே மாறுது. அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. கிச்சனில் பாக்யாவும் செல்வியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராதிகா அங்கே வர்றாங்க. ராதிகா அங்கே வந்து பாக்யா கிட்ட நன்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்னால் உங்களுக்கு தான் எத்தனை பிரச்சனை, நான் எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஆனால் கூட நீங்கள் வந்து நல்லது நடக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறீங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் எப்போ போல கேஷுவலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்லிடுறாங்க. நான் கிச்சனை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. நான் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அதுக்கும் சேர்த்து தானே பேமெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கிச்சனில் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து பார்த்து கோபி வந்து ரசிக்கிறாரு. ஆனால் அதை பார்க்குற ஈஸ்வரிக்கு வந்து பயங்கர எரிச்சலாக வருது, கோபமும் படுறாங்க. அப்போ ராதிகாவும் பாக்யாவும் சேர்ந்து காஃபி போட்டு வராங்க 2 கப்பில். ராதிகா வந்து காஃபியை கோபிக்கு கொடுக்குறாங்க, பாக்யா வந்து ஈஸ்வரிக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ ராதிகா வந்து கிச்சனுக்குள்ளேருந்து போனதுக்கப்புறமா பாக்யா கிட்ட ஈஸ்வரி வந்து எதுக்கு இப்போ அவளை கிச்சனுக்குள்ளே சேர்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் மகன் தானே பணம் கொடுக்குறாரு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து உங்ககிட்ட இப்போ வர என்னால் பேசவே முடியறதில்ல பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ கோபி வந்து பாக்யா கிட்ட 10 நாளுக்கான வாடகை பணத்தை வந்து கொடுக்குறாரு. அப்போ பாக்யா வந்து நீங்கள் மேற்கொண்டு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா வாடகை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராதிகா வந்து நாங்கள் 10 நாளைக்குள்ளே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கோபி வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஏமா நீங்கள் பாக்யாவை இப்படி திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாக்யா பாவம்மா அப்படின்னு வேற சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்து நீ எதுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் காரியை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது ஹார்ட் அட்டாக் காரியா, யாருமா அது அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. அதுதான் அந்த ராதிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ அந்த ராதிகா கூட சிரிச்சு பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஆனால் அவளை உனக்கு எப்படி தான் பிடிச்சதோ தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கோபியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டைனிங் ஹாலில் வந்து பாக்யாவோட ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கோபி, ராதிகா, மயு எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு வராங்க. அப்போ ராதிகா உடனே பாக்யாவை பார்த்து நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றத பார்க்காம நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் வேணா அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்யா இருந்துட்டு எல்லாரும் ஒன்றாவே சேர்ந்து சாப்பிடலாமே, இதில் என்ன இருக்குது, நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் கோபி, ராதிகா இங்கே தங்குறதுக்கு வந்து வாடகை வாங்கினாலும் ஈஸ்வரிக்காகவும் கோபியோட ஹெல்த்துக்காகவும் யோசிச்சுட்டு பாக்யா வந்து இவங்க இங்கே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ராதிகாவுக்கு வந்து இங்கேயே கோபி இருந்தால் எங்கே பாக்யா பக்கம் சாஞ்சிருவாரோன்னு சொல்லி சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.